தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கதா சொன்னாங்க. ஆனா அங்கிருந்து எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. அவர் விஜய் வருவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமா இல்லையா? இது விஜய்கிட்ட தாங்க நான் கேட்கணும். எங்கிட்ட கேட்டேன் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர் வர்றது வந்து பலமா. அண்ணே, ஒரு கூட்டணி வந்து ரெண்டு வகையில் இருக்குண்ணே. பொருந்துகின்ற கூட்டணி, பொருந்தா கூட்டணி ரெண்டு இருக்கு. ஒரு சாம்பார் தூக்கி போடு, அதுக்குள்ள ரசத்தை ஊத்து, அதுக்குள்ள ஒரு 2 மோர் மிளகாய் அள்ளி போடு, அதுக்குள்ள 2 மிளகாய் கிள்ளி போடு, எல்லாத்தையும் போய் கிச்சடி பண்ணிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்னைக்கு அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. வருகின்ற காலத்தில் பொருந்துகின்ற கூட்டணியாக இதுல வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல சொன்னா சில பேர் தவறா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம். எப்பவுமே கூட்டணியை பொறுத்தவரை நம்ம எண்ணம் என்ன அப்படின்னு. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க. ஆனால் நீங்க விஜய்கிட்ட தான் கேட்க முடியும், ஆக்டர் அவங்க கிட்ட எப்படி வந்து அது பொருந்தும் அப்படின்னு. அதனால பொருந்தும் பொருந்தா இதுல நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. இன்னைக்கு கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை. மாநில தலைவர் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து பொருந்தும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய